அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி அதனுடைய தலைவர் ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து மக்கள் நோ கிங்ஸ் என்கிற பெயரில் ஒரு பேர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தனிநபராகவும் ட்ரம்ப் தோத்து போயிருக்கிறார். ட்ரம்ப் தலைமை தாங்கக்கூடிய முதலாளித்துவ சமூகமும் தோத்து போயிருக்கிறது என்பதை தான் இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துது. அங்கு அமெரிக்க வாழ் மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் வேலையின்மை, பல்வேறு விதமான நிர்வாக சீர்கேடுகள், இவற்றையெல்லாம் எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. 2008ஆம் ஆண்டு துவங்கிய பொருளாதார பெருமந்தம் இன்று வரை அமெரிக்காவில் நீடிக்கிறது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஜார்ஜ் புஷ் இருந்தபோதும் சரி, ஒபாமா இருந்தபோதும் சரி, அதற்கு பின்னால் ட்ரம்ப் இருந்தபோதும் சரி, ட்ரம்பை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபராக பைடன் இருந்தபோதும் சரி, பைடன் தோற்று போய் மீண்டும் ட்ரம்ப் வந்தபோதும் சரி, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடி என்பது இருக்கிறது. அது முதலாளித்துவம் சந்திக்கக்கூடிய நெருக்கடி.